காந்தாரா 2 கிடையாது, இது சாப்டர் 1. இது ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்த காந்தாரா பார்த்தீங்கன்னா அது வெறும் பேசிக்காக சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு பட்ஜெட் இல்லை போல பெருசாக சொல்றதுக்கு. இந்த படத்தில் வந்து சொல்ல போனால் வந்து எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக நான் இங்கே வந்த ரீசன் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு, பிஜிஎம். ஏன்னா போன வாட்டி நான் வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்பஸ் ஆயிடுச்சு வீட்டில் ஹோம் தேட்டரில் பார்த்ததுக்கு. ஸோ தேட்டரில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலான்னு வந்தேன். ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. விஎஃப்எக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு கம்பேர் பண்ணோன்னா ட்ரிபிள் ஆர் தான் கம்பேர் பண்ணி நான் பார்க்க வந்தேன். சொல்ல போனீங்கன்னா அதில் வந்து டைகர் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து விஎஃப்எக்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு கிளியராக. இதில் வந்து கிளியராக தெரியல, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு சொல்லாதீங்க, அது வெறும் ஷார்ட் ஃபிலிம் தான். ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இல்லை எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அதில் இருக்கிறது அதில் தான் கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலாக அவர் ஒருத்தர் கதை சொல்கிறாரு, அது ஆரம்பிக்குது, எங்கேருந்து வருதோ அது கதை நடக்குது. எல்லாருமே தொலைஞ்சி போகிறாங்க. அதுக்காக என்ன ரீசனு, அங்கே ஒரு கிணறு இருந்திருக்கும். அதை நான் எதுவுமே சொல்ல வரல. படத்தை பாருங்க. ஆமாம் கண்டிப்பாக. இந்த ஆக்சுவலாக வந்து போன அந்த பாட்டில் வந்து தெரியாது, மூவியில் வந்து தெரியாது அந்த எந்த சாமியை வந்து நம்ம கும்பிட்றோம், எதுக்காக இதை பண்ணுறாங்க, யார் அந்த சாமி, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேஸ் இருந்திருக்கும். ஆனால் இதில் வந்து ரீவீல் பண்ணிட்டாங்க, சிவனை தான் வந்து சொல்கிறாங்கன்னு அப்படின்னு. ஆமாம் பக்காவாக. நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் கூஸ் பம்ப்ஸ். ஓகே பக்காவாக இருக்குங்க. சீரியஸாக 5 to 5 கொடுக்கலாம் அவருக்கு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் அடுத்த படம் வெயிட் பண்ணுறேன். ஹீரோயினை பற்றி நான் சொல்லவே இல்லை, நீங்கள் போய் படத்தை போய் பாருங்க. ஹீரோயின் வந்து வேற லெவலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. இல்லை இல்லை நல்லா இருக்கு. படம் நல்லா தானே இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். அதெல்லாம் ஃபேமிலி படம் தான், அதெல்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. கதையெல்லாம் சூப்பராக இருக்குது. இது காந்தாரா படம் தான் பார்த்தேன், அதான் செம்மையாக இருக்குது படம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரியே படம் எடுத்து வச்சுருக்காங்க. இதான் நம்ம அதாவது தமிழ்நாட்டில் எடுக்கிற மாதிரி இது வேறு கான்செப்டில் எடுத்து வச்சுருக்காங்க. படமே சூப்பராக இருக்க படம், எல்லாரும் வந்து பாருங்க சார். ஆமாம் பார்த்தேன். அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனால் அதாவது அந்த கான்செப்ட் வேறு, இந்த கான்செப்ட் வேறு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புதுசாக இருக்கும். படம் பார்க்க சூப்பராக இருக்கும். படம் அருமையாக இருக்குது, வந்து எல்லாரும் பார்க்கலாம். எங்கேயுமே போகிற அடிக்கல, இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போகிறாங்க. நடுவில் நல்ல கொஞ்சம் ட்விஸ்ட்டு கொண்டு வராங்க. அது படம் கொஞ்சம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ட்விஸ்டெல்லாம் அருமையாக எடுத்து வச்சுருக்காங்க அவங்க. அந்த மாரி படம் இருக்குது. ஆனால் ட்விஸ்ட் எல்லாம் நம்புற மாதிரி தானே இருக்குது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நடுவில் ட்விஸ்ட் வைப்பாங்க, அப்படியே கொஞ்சம் கதை ஆனால் போர் அடிக்காமல் கொண்டு போவாங்க. குழந்தைங்களோட ஆனால் உட்காந்து குழந்தைங்கன்னா, ஆனால் அது குழந்தைங்கன்னா கொஞ்சம் பயந்துருவாங்க. ஆனால் சத்தம் கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனால் குழந்தைங்க இல்லாமல் ஒரு 17 வயசு அந்த மாதிரி பார்க்கலாம் படம். ஆமாம், அதாவது லென்த்து ஓவராகவே இருந்தாலும் நமக்கு போர் அடிக்காமல் அந்த லென்த்து இல்லாத மாதிரியே காமிக்கிறாங்க படத்தை. போர் அடிக்கல. ஆனால் எவ்வளோ அது 3 மணி நேரம் படமாக இருந்தாலும் அந்த 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாத மாதிரியே படம் கொண்டு போகிறாங்க. சூப்பர், ரெண்டுமே அருமையாக எடுத்து வச்சுருக்காங்கண்ணா அவங்க. ரெண்டுமே செம்மையாக இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. ஃபேமிலியோட கூப்பிட்டு வரலாம். இப்போ நாங்கள் பிரதர்ஸ் நாங்கள் 2 பேரும் வந்தோம். அடுத்த ட்ரிப்பு வரும்போது ஃபேமிலியோட வந்து அந்த படத்தை பார்த்துருப்போம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எந்த இதுவுமே இல்லைங்க. படம் அவ்வளோ இதாக இருக்குது. அதாவது நமக்கு அதாவது போர் அடிக்காது, வந்து பார்க்கலாம். நம்ம கொடுக்குற காசுக்கு ஒருத்தான படம். ஆனால் படம் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குங்க, நல்லா எடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது. இல்லை அந்த பாட்டு பார்க்கல, அது தனி இது தனின்னு சொன்னாங்க. நானும் இது மாதிரி பார்த்து தான் வந்து பார்த்தேன். படம் நல்லா சூப்பராக இருக்குது, எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். போர்லாம் எதுவும் இல்லை. படம் வந்து அத்த சீன் என்னன்னு எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படம் நல்லா இருக்கு. அது ஒரு கடவுள், இது அந்த அரசாங்கம், இது அந்த ஆட்சியை பற்றி. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது படம். எல்லாம் பார்க்கலாம் குடும்பத்தோட. நார்மல் படம் மாதிரி தான் இருக்கு, பயப்படுற மாதிரி இல்லை. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இல்லை இல்லை போர்லாம் இல்லை, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம் பார்க்கலாம். போர் போச்சு, போர் அடிக்கும் போச்சு. பார்க்கலாம். பார்த்து நல்லா இருக்கு.